காட்சி இறை வார்த்தையை உறுதி செய்யும். ஹல்லேலூயா சொல்லுங்க. அது உண்மையாகவே கடவுளிடமிருந்து வந்த காட்சியா இருந்தா அது பைபிள் சொன்னதுதான் அந்த இடத்துல வந்திருக்கும் இல்லையா? அப்படி இல்லாத பட்சத்தில் அது உண்மையான காட்சியாக இருக்க வாய்ப்பில்லை. சில பேருக்கு எப்படி தெரியுமா காட்சி வரும்? எதிரிகள் அழிஞ்சு போற மாதிரி காட்சி வரும். எப்படி? எதிரிகள் அழிஞ்சு போற மாதிரி. எப்படி? அது எதிரிகள் அன்பு செய்யணும் பைபிள்ல சொல்லி இருக்குது. அவங்க அழிஞ்சு போற மாதிரி உனக்கு காட்சி வந்தா என்ன அர்த்தம்? அது சாத்தான் கொடுக்கிற காட்சி, அது ஆண்டவர் கொடுக்கிற காட்சி இல்லை. பிரியமானவர்களே, எப்படி அபிஷேகம் வெளிப்படுகிறதுன்னு சொல்லிட்டேன். இப்போ அபிஷேகத்துக்கு தடை சொல்ல போறேன். அப்புறம் தான் நம்ம அபிஷேகத்துக்குள்ள போறோம். ஓகேவா? ரெடியா? ரெடியா? 3 தடை. 3 தடை. அபிஷேகத்திற்கு 3 தடை. இந்த தடைகளை உடைக்காமல் அபிஷேகம் கிடைக்காது. இப்ப நான் சொல்ல போற தடை இல்லையா? முதல் தடை திருத்துதர் பணி 7:51. சீக்கிரம் எடுங்க. திருத்துதர் பணி 7:51. வேக வேகமா. யாராவது ஒருத்தர்மா? திமிர் பிடித்தவர்களே. பிரியமானவர்களே, பைபிள் வசனம் அப்படியே உள்ளத்தை குத்தி கிழிக்கும். பாவம் பண்றவங்களுக்கு பைபிள் வசனத்தை கேட்டா எப்படி இருக்கும்? உள்ளத்தை குத்தி கிழிக்கும், மனசாட்சியை குத்தும். அதான் பைபிள் வசனம். அப்படியே வருடி கொடுக்காது பைபிள் வசனம். நீ செய்யறதெல்லாம் சரி, நீ சூப்பர், நீ சூப்பர் ஹிட், நீ சூப்பர் டூப்பர் ஆளு, நீ தான் என் வாழ்க்கையிலே பெரிய சூப்பர் ஸ்டார்லாம் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ல மாட்டார். ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்ம உள்ளத்தை குத்தி கிழிப்பார். அதனால தான் பைபிள் அழகா இருக்கு. தவ காலத்துல உங்கள் ஆடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம், உங்கள் இதயங்களை கிழித்துக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, ரொம்ப அழகா இருக்கும் பைபிள் வசனம். தவ காலத்துல என்ன பண்ணணும்? என் உள்ளத்தை கிழிக்கணும். நான் பண்றதெல்லாம் கரெக்ட்னே சொல்லக்கூடாது. பிசாசு சொல்லுதுன்னு அர்த்தம். பிசாசு கூட பைபிளை கோட் பண்ணும். எங்க இருக்கு? சோதனையில் இருக்கு. இயேசு சோதிக்கும் பொழுது ஒரு உயரமான இடத்திற்கு சென்று சாத்தான் பைபிள் வசனத்தை கோட் பண்ணுச்சு. என்ன தெரியுமா? நீர் மேலிருந்து கீழே குதியும், தூதர்கள் தன் பிள்ளையினுடைய கால் கல்லில் இடராதபடி தாங்கிக் கொள்கிறார்களா பார்ப்போம் என்று மறைநூலில் எழுதி இருக்கிறதே. சாத்தான் விட்டான் பார்த்தீங்களா ரீலு? அப்ப சாத்தானும் பைபிளை கோட் பண்ணுவான். அதுக்கு இயேசு பைபிள் இருந்தே ஒரு பதில் விட்டார். என்ன தெரியுமா? உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்காதே என்று மறைநூலில் எழுதி இருக்கிறது. கைகளை தட்டுங்க பிரியமானவர்களே. அதனாலதான் இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் நிறைய பேருக்கு இது புரிந்து கொள்வதற்கு கடினம்? ஏன்னா பைபிள்ல சாத்தானும் நம்மளை குழப்புற மாதிரி கோட் பண்ணுவான், தெளிவாகவும் இருக்கும். அப்ப அபிஷேகம் இருந்தா மட்டும்தான் எது சரி எது தப்புன்னு நமக்கு தெரியும், புரியும். அபிஷேகம் இல்லைன்னா சாத்தான் சொல்கிற வசனங்களை கூட நாம் ஏற்றுக்கொண்டு தவறான காரியங்களை செய்ய ஆரம்பித்து விடுவோம் பிரியமானவர்கள்.